நீங்கள் ஏற்கனவே ஒரு விழிப்புணர்வு வீடியோ நம்மளுக்கு வந்து கொடுத்தீங்க. அதனால் நிறைய பேர் வந்து அந்த விஷயத்தில் வந்து ஏமாறாம நிறைய பேர் காப்பாற்றப்பட்டாங்க. வணக்கம். நீங்கள் வந்து ஒரு ஏடிஎம்கே பிரமுகர். எத்தனை வருஷமாக இருக்கீங்க? உங்களை பற்றி அறிமுகப்படுத்துங்க. வணக்கம், சொல்லுங்கள். நேயர்களுக்கு வணக்கம். ம். சிறு வயசுலேருந்து அதிமுகவோட தீவிர விசுவாசியாக இருக்கேன். புரட்சித் தலைவர் அப்பாவுக்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவங்களாம் எனக்கு பிடிக்கும். அதனால் அதில் இருந்துக்கிட்டு எங்கள் மாமா, தாய் மாமா ஒருத்தர் சுல்தான் அலிக்கு வந்து இப்போ தான் ஒரு 2 வருஷம் ஆச்சு இறந்து போய். அவங்க ரொம்ப தீவிரமாக இருப்பார். ஒன்றிய குழு உறுப்பினராக இருந்தார். பல பொறுப்புகளை வகுத்தார். திடீர்னு இறந்துக்கிட்டார். அதனால் நம்ம வந்து இந்த அதிமுகன்னா மக்களுக்காக உழைக்கிற கட்சி, மக்களுக்காக நலத்திட்டங்கள் நிறையா கொண்டு வர்றதுனால அவங்களுடைய இதெல்லாம் பிடிக்கிறதுனால அதில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறோம். அதாவது வந்து கட்சி பிரமுகர்னு நிறைய பேர் உங்களுக்கு தெரியும். இப்போ உள்ள சூழ்நிலை வந்து நம்ம கட்சி வந்து பிரிஞ்சு கிடக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இன்று காரசாரமான பேச்சை வந்து எடப்பாடியார் பேசியிருக்காங்க. எப்படின்னாக்க, ஓநாயும் வெள்ளாடும் ஒன்று சேருமா, அது மட்டும் இல்லாமல் களைகளும் பயிரும் ஒன்றா இருந்தால் வெள்ளாமை நல்லா இருக்குமா அப்படின்னு மேலும் 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 விரிசல்கள் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. அவர் ஓபிஎஸ் என்ன சொன்னாருனாக்க, எல்லாம் மோடி என்ன சொன்னாங்கன்னா, எல்லாம் ஒன்று இருந்து செயல்பட சொன்னதுக்கு இந்த ஒரே 2 நாளாக ஒரு காரசாரமான ஒரு பதிவாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நினைக்கிறீங்களா, இல்லை எப்படி? தொண்டர்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க. தொண்டர்களை பற்றி பிரச்சனை இல்லை. அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு மாவட்ட செயலாளர் விலகிறான்னா மாவட்ட செயலாளர் அவர் தனிப்பட்ட நபர் தான் விலகுவார். அவங்க பின்னாடி யாரும் போக மாட்டாங்க. அது ஒன்றிணைவும் எல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க. அனைத்து மாவட்ட செயலாளர், அனைத்து ஒன்றிய எல்லோரும் ஒன்றா தான் இருக்காங்க. கட்சி எடப்பாடியார் தலைமையில் நல்லா போயிட்டுருக்கு. சில பேர் இதாட்டம் பிரிஞ்சு கிடக்கு அப்படி இப்படின்னு சில இதை தூத்தி விடுறாங்க. ஆனால் தொண்டர்கள் விழுப்புரோட கரெக்டாக ஒத்துமையாக தான் இருக்காங்க. தலைவர்கள் வந்து ஓகே சொல்லிட்டாங்கன்னாக்கா இப்போ எல்லாமே சரியாயின்னு நினைக்கிறீங்க? இந்த தலைவர்கள் டிடிவி தினகரன் சார், ஓபிஎஸ் அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து. டிடிவி தினகரனுக்கும் அதிமுக சம்மந்தம். டிடிவி தினகரன் வந்து அம்மாவில் ஓரம் கட்டப்பட்டவர் தானே. இறந்து போன பிறகு தானே எல்லாம் ஒன்றா வந்தாங்க அங்கே. எங்கள் கட்சிக்கு ஒரு பொதுச் செயலாளர் வந்திருக்காரு. அவர் தலைமையில் இயங்குது அதிமுக. அது யாராக இருந்தாலும் அது வந்து ஒரு தொண்டன் தலைமையில் தானே இயங்குது. இது திமுக கிடையாது. இல்லை வருஷா கொண்டுட்டு வந்தது. அதிமுக ஒரு பொதுச் செயலாளர் இருக்காருன்னா அவருக்கு அடிப்படைஞ்சு எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்படணும். 2024 ஆட்சி பிடிச்சிடலாமா? 26 கண்டிப்பாக ஆட்சி பிடிச்சிடலாம். அதுக்கு வந்து கட்சியை வந்து நல்ல ஒர்க்கராக பார்த்து இந்த பொறுப்புகளை வந்து மேலிடம் எடப்பாடியார் அவர்கள் கொடுக்கணும். நீங்கள் என்ன பொறுப்பில் இருக்கீங்க? நான் கீழூர் ஒன்றிய அம்மா பேரவை துணை செயலாளராக இருக்கேன். இப்போதும் முத்துப்பேட்டை பகுதியில் இருக்கீங்க? இப்போ இங்கே பிஸ்னஸ்க்காக பிள்ளைங்க படிக்கிறதுக்காக இங்கே தங்கியிருக்கோம். அங்கே போய் எல்லா நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிட்டு வருவோம். எங்கள் லைனு கடற்கரை லைனு, மீனவர்கள் நிறைந்த பகுதி. ஆனால் இந்த அரசியலில் இதெல்லாம் சகசம்பப்பான ஒரு வார்த்தை இருக்குது. டக்குன்னு என்ன நடந்தாலும் அரசியல் மாற்றங்கள் ஏற்பட இதெல்லாம் அரசியல் சகசம்பம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எதுவும் வாய்ப்புகள் இருக்கா? அதெல்லாம் மாற்றங்கள்ல நல்ல கட்டுக்கோப்பாக இருக்குது. அதை வந்து பொறுப்புகளை வந்து இந்த சில மாற்றங்கள் வந்து எடப்பாடியார்கள் செய்யணும். இப்போ எங்கள் டெல்டா மாவட்டத்தில் வந்து எங்கள் கடகுடி மாவட்டம் ஃபுல்லாக மீனவர்கள் நிறைந்த ஓட்டுப்பகுதி. இப்போ மீனவர்களை கவர் பண்ணுறதுக்காக என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, பிஜேபியில் மாவட்ட தலைவர் மீனவர்களை போடுறாங்க. அதாட்டம் டிஎம்கேயில் மாவட்ட செயலாளர் மீனவர் சேர்ந்தவர். அதாட்டம் இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு மாவட்ட செயலாளராக மீனவரை போடுறாரு. நாம் தமிழர் இது மாதிரி உள்ளவங்க எல்லாம் மீனவரை கவர்ற மாதிரியே போடுறாங்க. இல்லையா? அதிமுகலாம் முதல்ல ஒரு மீனவர் பிரிவை சேர்ந்தவர் அண்ணன் கே ஜெயபாலன் அவர்கள் இருந்தாங்க. நல்ல வழிகாட்டு நல்ல கட்சியை அம்மா கொண்டு போன மாதிரியே கொண்டு போனாங்க. அவங்க நீங்கள் பிறகு கொஞ்சம் தொய்வு விழுந்துருக்கு டெல்டா மாவட்டம், அதெல்லாம் அந்த நாகை மாவட்டத்தில். அதனால் அதே மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள்லாம் கொஞ்சம் மேல்மட்டம் கொஞ்சம் இது பண்ணி கொண்டுட்டு வந்தாக்கா கட்சி நல்லா வலுவடைந்து எங்கள் மாவட்டத்தில் உள்ள 3 தொகுதியும் பிடிக்கிறதுக்கான இது வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து டிஎம்கே மேலே ஜனங்க அதிருப்தி. சட்டம் ஒழுங்கு, விலைவாசி உயர்வு, எங்கே போனாலும் பிரச்சனை. நாங்கள்லாம் இப்போ யார் பண்ணோன்னா நான் இடத்துல போனோன்னா பேசுகிறோம். இதாட்டம் நான் கட்சிக்காரனே தெரியாது அவங்களுக்கு. இருந்தாலும் இதாட்டம் பிரச்சனைலாம் இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. விலக்கூடாதுன்னா நீங்கள் ஓட்டை வந்து மாற்றி போடுங்க. எடப்பாடியாருக்கு வர 2500 பொங்கலுக்கு பரிசு கொடுத்தாரு, பொங்கலுக்கு ஒரு ரோடை கொடுக்கல. இது மாதிரிலாம் நம்ம நிறையா போய் பேசணும் ஜனங்கள்கிட்ட.
பேசுகிறாங்க. அதாவது ஒவ்வொரு தொண்டருமே ஒரு 4 பேரை டெய்லி சந்திச்சு பேசினாலே இதாகணும். அவங்க தெளிவாக இருக்காங்க, இருந்தாலும் நம்ம நினைவூட்டணும். இல்லை காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு போல் எல்லாமே அந்தந்த கட்சிக்காரங்க அவங்க வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. உங்களை மாதிரியே இருக்காது. நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ எடப்பாடிக்கு தொண்டர் ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. சில வியாபார நோக்கத்தோட கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அதை வந்து இது பண்ண மாட்டாங்க. விட்டு கொடுக்கணும். நம்மளால் முடியல, இந்த பொறுப்பை பார்க்க முடியல, நல்லா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு விட்டு கொடுக்கணும். அது மேலிடமும் ஆய்வு பண்ணி யார் யார் எங்கே பண்ணலாம், என்ன செய்யலாங்கிறத ஆய்வு பண்ணி மேலிடமும் எடப்பாடி அவர்களும் செய்யணும். அது அப்போ சரி. கண்டிப்பாக தமிழ்நாடு ஃபுல்லாக செஞ்சால் கண்டிப்பாக நம்ம 2026 டிடி வேணாம், ஓபிஎஸ் வேணாம், யாரும் வேணாம், ஆட்சியை பிடிச்சிடலாம். தொண்டர்கள் கட்டுக்கோப்பாக இருக்காங்க. அவங்கள வழி நடத்தி செல்கிற அளவுக்கு பொறுப்பாளர்களை போடும். இது உங்களோட கருத்து. ஆமாம், என்னோட ஒருத்தருக்கு ஒரு கருத்து இருக்கும். அந்த வகையில் உங்களோட இந்த கருத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க. வேறு எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? வேறு என்ன சொல்லணும்னா, நாளைக்கு அம்மாவோட 77வது பிறந்த நாள். நாளைக்கு தானே? ஆமாம், நாளைக்கு சரி. 24. எல்லா தொண்டர்களும் ஒரு சபதம் ஏற்கணும். நம்ம எப்படியாவது யாரையும் நம்ம ஆட்சியை நம்ம கொண்டுட்டு வந்துடணுங்கிறதுக்கு சபதம் ஏற்கணும். ஆமாம். ஏன்னா இப்போ வந்து இந்த மேலிடத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அம்மா இருக்கும்போது இந்த ஒரு இது கிடையாது. ஒவ்வொருத்தரும் பேசவும் சில கூச்சல்கள் அது இது ஒருத்தர் பிடிக்காது. அதெல்லாம் நிப்பாட்டணும். இவர் பொதுச் செயலாளர் வந்து யாரையும் பேட்டி கொடுக்கக்கூடாது. ஆள் இப்போ ஜெயக்குமார் போல் ஆள் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் நிப்பாட்டணும். அது தனியான ஒரு பேட்டினாலே ஜெயக்குமார் ஒரு வந்து ஆமாம், ஏதாவது ஒரு இடம் பேசிடுறாங்க, ஆய்வு கூட்டம்னு வராங்க, ஏதாவது பேசிடுறாங்க. அதெல்லாம் வந்து இல்லாமல் ஒரு கரெக்டாக கொண்டு போனால் தான் அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கவனம் செலுத்தினால் வெற்றி நிச்சயம் சொல்கிறீங்க. வெற்றி நிச்சயம். அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஜனங்க கரெக்டாக இருக்காங்க, அந்த அறுவடையை கரெக்டாக செய்யணும். ரொம்ப நன்றி. உங்களுடைய தற்போதைய பேட்டி சிறப்பாக அழைச்சிருக்கீங்க. அடுத்தடுத்து உங்களை சந்திப்பதில் நம்ம மகிழ்ச்சி கொள்கிறோம். இதையெல்லாம் பார்த்து உங்களுக்கு கமெண்ட்லாம் பண்ணுவாங்க. நன்றி. நன்றி. நான் வணக்கம். ஓகே, நன்றி.